ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோராவின் மலிவு விற்பனை பேட் ஃப்ரைடே ஸ்ட்ராசாவில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான புடவைகள் அனைத்தையும் தெரிவு செய்து மகிழுங்கள். Buy 2 get 1 free நியோரா மெகா சேல். 30, 40, 50, 70 வீதம் வரையான விலை தள்ளுபடிகள். நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்களுக்கு எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். கிழக்கு ஜெர்மனியில் நடைபெற்ற தேர்தலில் SPD கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய தினம் கிழக்கு ஜெர்மனியின் ஓர் மாநிலமான பிராண்டன்பர்க் மாநிலத்தில் மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. இதுவரை காலங்களும் இந்த மாநிலத்தை SPD மற்றும் CDU கட்சி கூட்டாக ஆட்சி செலுத்தி வந்தது. இதேவேளையில் இந்த மாநில தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சியுமான AFD கட்சியானது முன்னிலையில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதாவது கருத்து கணிப்பின் பொழுது SPD சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சிக்கும் இந்த AFD கட்சிக்கும் சரியான போட்டி நிலவும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. இதே வேளையில் தற்பொழுது வெளியாகியுள்ள முடிவுகளின் பிரகாரம் அந்த மாநிலத்தில் முக்கிய வெற்றியீட்டிய கட்சியாக SPD கட்சியானது பார்க்கப்படுகின்றது. SPD கட்சிக்கு 30.7% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இதே வேளையில் கடந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு 26.2% வாக்குகள் கிடைத்ததாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் AFD சொல்லப்படுகின்ற இந்த அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு 29.4% வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் கடந்த முறை நடந்த தேர்தலில் இந்த கட்சிக்கு 23% வாக்குகள் கிடைத்திருந்தன. இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU கட்சியானது இந்த மாநில தேர்தலில் படுதோல்வியை தழுவி இருக்கின்றது. அதாவது கடந்த முறை நடைபெற்ற மாநில தேர்தலில் இந்த கட்சிக்கு 18.6% வாக்குகள் கிடைத்திருந்த நிலையில் நேற்று தினம் நடைபெற்ற தேர்தலின் பொழுது இந்த கட்சிக்கு 12.1% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இதேவேளையில் இந்த கட்சியில் ஏற்கனவே இந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளான பசுமை கட்சி மற்றும் FDP கட்சி தற்பொழுது இந்த மாநில பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்க முடியாத நிலையை அடைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த மாநில தேர்தலில் இந்த கட்சிகளானது அளிக்கப்பட்ட வாக்குகளில் குறைந்தது 5% வாக்குகளை பெற்றால் மட்டுமே பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியும். இதேவேளையில் பசுமை கட்சிக்கு இம்முறை கிடைத்த வாக்குகள் 2.5% இருக்கின்றது. வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகின்றவர்கள் தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றார்கள். ஜெர்மனியில் வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற வைத்தியர்களுக்கு கூட ஜெர்மனியில் இயங்குகின்ற குழுநிலை குற்றவாளிகளினால் பாரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது தற்பொழுது கண்கூடாக தெரிகின்றது. குறிப்பாக நேற்று முன்தினம் எசன் நகரத்தில் உள்ள எலிசபெத் கிராங்கன்ஹவுசன் சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையில் குழந்தை பிரிவில் கடமையாற்றிய ஒரு பெண் வைத்திய அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது குழுநிலை குற்றவாளிகள் குறிப்பாக லெபனான் மற்றும் துருக்கி நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த குழுநிலை குற்றவாளிகளுடைய உறவினர் குழந்தை ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை வைத்தியசாலையில் இறந்ததாகவும் இந்த இறந்த செய்தியை இந்த வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற பெண் வைத்தியர் உறவினர்களுக்கு கூற முற்பட்ட பொழுது இந்த உறவினர்கள் ஆத்திரம் அடைந்து இந்த பெண் வைத்தியர் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இந்த தாக்குதலின் பொழுது 6 பேர் காயமடைந்ததாகவும் 26 வயதுடைய ஒரு பணியாளர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் தற்பொழுது போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை முடக்கிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற 41 வயதுடைய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இவர் குழுநிலை குற்றவாளி குழுக்களுடைய ஒரு உறுப்பினர் என்பதும் தற்பொழுது போலீசாரால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் எசன் நகரத்தில் உள்ள எலிசபெத் கிராங்கன்ஹவுசன் சொல்லப்படுகின்ற வைத்தியசாலைக்கு எதிர்வரும் காலங்களில் சாதாரண முறையில் வைத்தியசாலையில் உள்நுழைய முடியாதென்றும் பாதுகாப்பு சோதனைகளின் பிற்பாடே இந்த வைத்தியசாலையில் பார்வையாளர்களோ நோயாளிகளோ அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவானது தற்காலிகமானதா அன்றே நிரந்தரமானதா என்பதை பற்றி தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.
ஜெர்மனி நாட்டில் 5.8 மில்லியன் பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. ஜெர்மன் நாட்டில் தற்பொழுது கொரோனா மற்றும் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5.8 மில்லியனாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 20% உள்ளதாகவும், இதே வேளையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 16% உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கொரோனா மாறுபட்ட பிரிவின் காரணமாக கொரோனா நோய் தொற்றினுடைய வீதமானது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் 239 பேர் கட்டுநோயாளர் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் மக்களின் வரவேற்பை பெற்றிருந்த 49 யூரோ பிரயாண அட்டை இனிவரும் காலத்தில் 58 யூரோவுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. ஜெர்மனியில் கடந்த 1/5/2023 49 யூரோ பிரயாண அட்டை, அதாவது டோச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரயாண அட்டையானது நடைமுறையில் இருக்கின்றது. இதேவேளையில் இந்த பிரயாண அட்டையானது 2025 ஆண்டிலும் 49 யூரோக்களுக்கு விற்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்தது. இதேவேளையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் சமஷ்டி போக்குவரத்து அமைச்சர் மற்றும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் இந்த பிரயாண அட்டை விடயத்தில் ஒரு முடிவை எட்டியிருக்கின்றார்கள். அதாவது 1/1/2025 ஆண்டிலிருந்து இந்த 49 யூரோ பிரயாண அட்டையானது 58 யூரோக்களுக்கு விற்பதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதேவேளையில் மாநில அரசாங்கங்கள் இந்த பிரயாண அட்டைக்காக 1.5 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்வதாகவும், இதே வேளையில் சமஷ்டி அரசாங்கமானது 1.5 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் இந்த பிரயாண அட்டை 58 யூரோக்களுக்கு விற்கப்படுமானால் பலர் இந்த பிரயாண அட்டையை வாங்காது விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இதே வேளையில் நியூட்ரைம் பிஸ்பானின் மாநில பிரயாண போக்குவரத்து அமைச்சர் ஒலிவர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இந்த பிரயாண அட்டையானது 58 யூரோக்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு தாம் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரா குமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதே வேளையில் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அனுரா குமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய தினம் இலங்கையின் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னர் சத்திய பிரமாணம் மேற்கொண்டார். இதே வேளையில் நாடு தற்பொழுது சவாநிலையில் உள்ளதாகவும், இந்த சவாநிலையை கையாளுவதற்கு தனக்கு மக்கள் அதிகாரம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தென் லெபனானில் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா தீவிர அமைப்பின் மீது இஸ்ரேலுடைய வான்படையினர் இன்றைய தினம் மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலின் பொழுது 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இதே வேளையில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் பெய்ரூட்டிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேலுடைய வான்படையை தாக்குதல் நடத்தி வருவதாகவும், நேற்று முன்தினம் நடத்திய வான்வெளி தாக்குதலின் பொழுது ஹிஸ்புல்லா அமைப்புடைய பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலுடைய அரசு படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய மூத்த தளபதிகளாகவும் முன்னிலை தளபதியாகவும் கடமையாற்றிய இவ்வகையான தளபதிகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இது சம்பந்தமான ஆராய்வு ஒன்றை மேற்கொள்வதற்கு ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பினுடைய முக்கிய தளபதிகள் கூடியிருந்த பொழுது மீண்டும் இஸ்ரேலுடைய வான்படையினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பதிலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேல் மீது 150க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இஸ்ரேலுடைய வட பிரதேசத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்துள்ள நிலையில் இஸ்ரேலானது தாம் வெகு விரைவில் இவ்வாறு குடியேறிய தனது மக்களை இஸ்ரேலின் வடபகுதியில் குடியமர்த்தப் போவதாகவும், இதற்கு தகுந்த வகையில் தாம் ஹிஸ்புல்லா மீது பாரிய போர் முன்னெடுப்புகளை நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க.
தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோராவின் மலிவு விற்பனை பேட் ஃப்ரைட்டர் ஸ்ட்ராசாவில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான புடவைகள் அனைத்தையும் தெரிவு செய்து மகிழுங்கள். பை 2 get 1 free நியோரா மெகா சேல். 30, 40, 50, 70 வீதம் வரையான விலை தள்ளுபடிகள். நியோரா மெகா சேல்.